ஆந்திராவில் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி வனப்பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த மரம் வெட்டும் தொழிலாளர்கள் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மக்கள் உரிமம் குழு என்ற அமைப்பின் சார்பில் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய ஆந்திர டிஜிபிக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கல்யாண் சிங் குப்தா தலைமையிலான அமர்வு முன் வெள்ளிக்கிழமையன்று விசாரணைக்கு வந்தது. டிஜிபி ராமுடு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் என்கவுண்டரில் கொல்லப்பட்டவர்கள் கடத்தல்காரர்கள் என்று தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த அறிக்கை மீது அதிருப்தி தெரிவித்த தலைமை நீதிபதி குப்தா இது தொடர்பாக 302வது பிரிவின் கீழ் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்யுமாறு உத்தரவிட்டார். இந்த என்கவுண்டர் இரு மாநிலங்கள் இடையிலான பிரச்சினை என்றும், எனவே இவ்வழக்கை உள்ளூர் போலீசார் விசாரிப்பது எந்த முறையில் சரியானதாக இருக்கும் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் அளித்து வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திராவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டோரின் உடல்களை மறுபிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஆந்திராவில் செம்மர கடத்தலில் ஈடுபட முயன்றதாக தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேர் ஆந்திர தனிப்படை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்களின் உடல்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் தாலுகா வேட்டகிரிபாளையத்தைச் சேர்ந்த சசிகுமார் மனைவி முனியம்மாள் என்பவர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வியாழனன்று அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஆந்திராவில் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களின் உடல்களை மறுபிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட கோரப்பட்டிருந்தது. இம்மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சத்யநாராயண அமர்வு முன் வெள்ளியன்று காலை விசாரணைக்கு வந்தது. ஆந்திராவில் இந்த சம்பவம் நடந்திருப்பதால் உயர்நீதிமன்ற எல்லைக்குள் வராது என்று கூறி மறுபிரேத பரிசோதனை கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர். அதே நேரம் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும், அந்த நீதிமன்றத்தின் உத்தரவை பெறும் வரை உடல்களை பதப்படுத்தி வைக்கும்படியும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இவ்வழக்கின் அடுத்த விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் திருப்பதி வனப்பகுதியில் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட தொழிலாளர்களில் 6 பேரின் உடல்கள் மருத்துவமனையில் போலீசார் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக தொழிலாளர்கள் 20 பேரில் 12 பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். ஆந்திராவில் இருந்து இவர்களின் உடல்கள் தமிழகத்தில் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் வியாழனன்று இரவு ஜவாது மலைப்பகுதியைச் சேர்ந்த 6 பேரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டன. அதே நேரம் வேட்டகிரியைச் சேர்ந்த 6 பேரின் உடல்களை மறுபிரேத பரிசோதனை செய்ய வலியுறுத்தி சடலங்களுடன் உறவினர்கள் மறியல் செய்தனர். நீதிமன்றத்திலும் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை வெள்ளியன்று நடைபெறும் என்று தெரியவந்ததை அடுத்து 6 பேரின் உடல்களையும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போலீசார் அங்கு பாதுகாப்பும் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் பணிமனையில் நிறுத்தப்பட்டிருந்த ஆந்திர மாநில பேருந்து மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. ஆந்திர மாநில வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஆந்திராவிற்கு பேருந்துகள் வெள்ளியன்று அதிகாலை முதல் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. சில பேருந்துகள் பயணிகள் இல்லாமல் புறப்பட்டுச் சென்றன. இந்நிலையில் புதுச்சேரி திருவள்ளுவர் பணிமனையில் நிறுத்தப்பட்டிருந்த திருப்பதி பேருந்தில் வியாழனன்று இரவு திடீரென்று தீப்பிடித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். மர்ம நபர்கள் பேருந்துக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து சித்தூர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கைது செய்யப்பட்டார். வேலூர் அண்ணாமலை கலையரங்கம் அருகே மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. தொடர்ந்து கட்சி தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்றபோது வைகோவை காந்தி சிலை அருகே போலீசார் கைது செய்தனர். 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி முதல் கட்டமாக பிரான்ஸ் வந்தடைந்தார். எரிசக்தி, பொருளாதார வளர்ச்சி ஆகிய இரு முக்கிய நோக்கங்களுடன் பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி நாடுகளுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் துவக்கியுள்ளார். முதல் கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் வந்தடைந்த மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித்குமார் தோவல் மற்றும் மூத்த அதிகாரிகளும் இந்த பயணத்தில் பங்கேற்றுள்ளனர். ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டுடன் இந்தியாவுக்கு பல்வேறு நெருங்கிய தொடர்புகள் உள்ள நிலையில் மோடியின் பயணம் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்தும் விதமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ராணுவ உற்பத்தி துறையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. முதல் உலகப் போர் நினைவிடத்துக்கு சென்ற மோடி போரின் போது வீர மரணமடைந்த இந்திய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேச உள்ளார். ஐபிஎல் போட்டியில் மீண்டும் சூதாட்ட புகார் எழுந்துள்ளது. தற்போது ஐபிஎல் 8வது போட்டித் தொடர் நடந்து வருகிறது. இதற்கு முந்தைய ஐபிஎல் போட்டியில் பெட்டிங் மற்றும் சூதாட்ட புகார் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் தற்போதைய போட்டியிலும் சூதாட்ட புகார் எழுந்துள்ளது. ஐபிஎல் 8 2020 தொடரில் ராஜஸ்தான் அணியும் கொல்கத்தா அணியும் மோத உள்ளன. இந்நிலையில் ராஜஸ்தான் அணி வீரர் ஒருவரிடம் சூதாட்டம் தொடர்பாக நடந்த பேரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ராஞ்சி அணி வீரர் ஒருவர் ராஜஸ்தான் அணி வீரரிடம் பேரம் பேசியதாகவும் அதை மறுத்த ராஜஸ்தான் அணி வீரர் இது தொடர்பாக பிசிசிஐயிடம் புகார் கொடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
வெளியாகியுள்ளது. இதை உறுதி செய்துள்ள பிசிசிஐ உறுப்பினர் அனுராக் தாக்கூர், இந்த விவகாரம் இந்திய கிரிக்கெட் கமிஷனின் ஊழல் ஒழிப்பு பிரிவின் விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐபிஎல் போட்டியில் மீண்டும் சூதாட்ட புகார் கிளம்பியிருப்பது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு மீண்டும் பிரகடனப்படுத்தியுள்ள நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. பாரதிய கிசான் யூனியன், கிராம் சேவா சமிதி உள்ளிட்ட விவசாயிகள் அமைப்புகள் தாக்கல் செய்துள்ள மனுவில் புதிதாக அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றும் இதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி HL தாட்டு தலைமையிலான அமர்வு திங்கட்கிழமையன்று விசாரணை நடக்கும் என்று அறிவித்தது. இளங்கோவன் மீது அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் சேலத்தில் கோடிக்கணக்கான லஞ்ச பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை குற்றவியல் அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். தனது வீட்டில் லஞ்ச பணத்தை பதுக்கி வைத்துள்ளதாக இளங்கோவன் அவதூறு பரப்புவதாக அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். +2க்கு பிறகான எதிர்காலம் தொடர்பாக தினமலரின் வழிகாட்டி துவங்கியது. ஒரே இடத்தில் 17 கல்வி வல்லுநர்கள், 97 கல்வி நிறுவன அரங்குகள், தினமும் இருவேளை கருத்தரங்கு, உயர்கல்வி தொடர்பான நிபுணர்களின் பதில்கள், உணவு வசதி என்று வெள்ளியன்று காலை 10 மணிக்கு ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பல்கலைக்கழக தலைவர் ACS அருண்குமார் வழிகாட்டி நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ஏமன் நாட்டில் சிக்கி தவித்த இந்தியர்களை பாகிஸ்தான் கப்பற்படை மீட்டு பத்திரமாக அழைத்து வந்துள்ளது. உள்நாட்டு போர் காரணமாக ஏமனில் சிக்கி தவித்த இந்தியர்கள் மீட்கப்பட்டனர். இதில் 11 இந்தியர்களை பாகிஸ்தான் கப்பற்படை மீட்டு கராச்சி அழைத்துச் சென்றது. அங்கிருந்து அனைவரும் இந்தியா திரும்பியுள்ளனர். ஏமன் சிச்சுவேஷன் மீன்ஸ் ஒன் சைடு ஹவுதி இருக்கு, ஒன் சைடு அல்கைதா வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்கு. அல்கைதா ஆல்ரெடி பிரசன்ட் இருக்காங்க. அப்புறம் மிலிட்டரி யார் பக்கத்துல தெரியாது. எவ்ரிதிங் வாஸ் டிஃபிகல்ட். ஒரு சைடு ஃபயர் இருக்கு, ஒரு சைடு ஃபியூல் இருக்கு. எனக்கு ஜம்ப் பண்ணணும். கவர்மெண்ட் சொல்லியாச்சு போகணும். இந்தியன் எம்பசிக்கு சொல்லியாச்சு அங்கே வர முடியாது. முக்கல்லா ஏரியா சிட்டி பேர் முக்கல்லா. அங்கே அல்கைதா கேப்சர் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லாருக்கும் பயந்து வந்திருக்கு. What to do? We have to come out from Yemen anyhow. But Indian ship coming after 2 days, but we don't know the date and time. So anyway, we came with the Pakistani Navy. Apron we reached by Pakistani government and they took care. Our Indian embassy took care there. So everything was pleasant. But ange Ramba Mahotsav irukku. தமிழக போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்து பயிற்சி மையத்தில் காலை 10 மணிக்கு 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை துவங்கியது. 12வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான இப்பேச்சுவார்த்தையை முன்னிட்டு கடந்த முறை இருதரப்பில் அடிதடி வன்முறை ஏற்பட்டதால் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடந்தது. இப்பேச்சுவார்த்தையில் ஓய்வூதியம் தொடர்பாக ஒருமித்த கருத்து ஏற்பட்டதாகவும் மீண்டும் பேச்சுவார்த்தை 13ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டதாகவும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். வாக்காளர் பட்டியலில் கூடுதல் தகவல்களை சேர்க்க சிறப்பு முகாம் நடக்க உள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்தார். வாக்காளர் பட்டியலில் ஆதார் எண், தொலைபேசி, இமெயில் இணைக்கும் பணி மார்ச் 3ஆம் தேதி துவங்கி நடந்து வருவதாகவும் இதுவரை 2 கோடி பேரிடம் தகவல் திரட்டப்பட்டு 36 லட்சம் பேரின் விவரங்கள் கணினி பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முழுமையான தகவல் திரட்ட சிறப்பு முகாம் நடத்த உள்ளதாகவும் சந்தீப் சக்சேனா தெரிவித்தார். 2வது Sunday and 4th Sunday of April and May 4 முகாம்கள் நடப்போம். இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் 5 பேர் பலியாகினர். சென்னையை அடுத்த பொழிச்சலூர் பத்மநாபன் நகரைச் சேர்ந்த மகேஷ், மனைவி பிரீத்தி, மகள் ரியா மற்றும் தாய் சரோஜாவுடன் ஒரே 2 வீலரில் பல்லாவரம் வாராந்திர சந்தைக்கு சென்றார். அப்போது எதிரில் வந்த தண்ணீர் லாரி பைக் மீது மோதியது. கார் மீது இடிக்காமல் இருப்பதற்காக ஓட்டுநர் லாரியை அங்கிருந்த இளைஞர் மற்றும் 2 வீலரில் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பேரும் பலியாகினர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 5 பேர் பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெட்ரோல் நிலையங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதை கண்டித்து சனிக்கிழமையன்று கொள்முதல் நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 53,000 பெட்ரோல் நிலையங்கள் உள்ளன. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 2 ரூபாயும், டீசலுக்கு 1 ரூபாய் 22 காசுகளும் அதிகம் வைத்து விற்க அனுமதிக்கப்படும் நிலையில் பெட்ரோல் நிலையங்களுக்கு மட்டும் பராமரிப்பு தொடர்பாக அபராதம் விதிக்கப்படுகிறது. இதை கண்டித்து சனிக்கிழமையன்று கொள்முதல் நிறுத்த போராட்டத்தை தமிழ்நாடு பெட்ரோல் விற்பனையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதனால் பெட்ரோல் விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி வெள்ளியன்று ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே மீனவர்கள் திருவோடு ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது பாதுகாப்பிற்கு வந்த போலீசார் திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுவீர் என்று எச்சரித்து திருவோடுகளை அப்புறப்படுத்தினர்.
திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க 300 ரூபாய் டிக்கெட்டை 8 வாரங்களுக்கு முன்னதாக எடுத்துக்கொள்ளும் வசதியை தேவஸ்தானம் அறிமுகப்படுத்தியுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக இணையதளத்தில் மட்டுமே முன்பதிவு செய்யும் வகையில் 300 ரூபாய் டிக்கெட் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வசதியை தரிசனம் செய்யும் நாளுக்கு முன்னதாக 15 நாட்கள், ஒரு வாரம், ஒரு நாள் என்று முன்பதிவு செய்யலாம் என்று இருந்தது. இந்த வசதி தற்போது ஒரு நாள், 4 வாரம், 8 வாரங்களுக்கு முன் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளும் வகையில் தேவஸ்தானம் வசதி ஏற்படுத்தி தந்துள்ளது. தங்கம் விலை வெள்ளியன்று ஒரு சவரன் 16 ரூபாய் அதிகரித்து 20,072 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,509 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 39 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,750 ரூபாயாக இருந்தது. 2 ஆண்டு இழுபறிக்கு பிறகு ஒரு வழியாக சிம்பு நடித்த வாலு படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. சிம்பு நடிப்பில் கடந்த 2 ஆண்டுகளாக எந்த படங்களும் வெளிவரவில்லை. வாலுவுக்கு பிறகு இது நம்ம ஆளு படப்பிடிப்புகள் நடந்து முடிந்து இரண்டுமே ரிலீஸுக்கு தயாராக இருந்த போதும் எப்போது வெளியாகும் என்று தெரியாமல் இழுத்தது. இந்த 2இல் வாலு இப்போது முந்திக் கொண்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி வாலு படம் வெளியிடப்படும் என்று படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். சிம்புவும் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் வலைதளத்தில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இந்த படத்தில் சிம்புவுடன் ஹன்சிகா ஜோடியாக நடித்துள்ளார். இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் போது இருவருக்கும் ஏற்பட்ட நெருக்கம் படம் முடியும் போது முறிந்தே போனது.